ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல லியோ ஜான் பால் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி, அஜய் தேவ்கன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் மார்கன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, சென்னையில் ஒரு இளம் பெண்ணு அடையாளம் தெரியாத நபர்னால ஊசி போட்டு கொலை செய்யப்படுறாங்க. அந்த ஊசி போட்டதும் உடம்பு ஃபுல்லா கருப்பாகி கருகி இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் மும்பையில் இருக்கிற விஜய் ஆண்டனிக்கு தெரிய வருது. அவருக்கும் ஒன் சைடு ஃபுல்லா உடம்பு கருப்பாகி இருக்கு. அவர் ஒரு முன்னாள் ஏடிஜிபி போலீஸ். சென்னைக்கு வர விஜய் ஆண்டனி அந்த மர்டர் கேஸில் அன்அஃபிஷியலா எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. கிடைக்கிற எவிடன்ஸ் எல்லாம் அஜய் தேவ்கனுக்கு எதிராகவே வந்து நிக்குது. அதனால அவரை அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்றாங்க. உண்மையிலேயே அஜய் தேவ்கன் தான் அந்த கொலையை பண்ணாரா? விஜய் ஆண்டனிக்கும் அவருக்கும் என்னதான் சம்பந்தம்? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையை. மார்கன் இந்த படத்துக்கு முதல்ல ககன மார்கன் தான் டைட்டில் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ககனவை எடிட் பண்ணி மார்கன் மட்டும் இப்போ டைட்டில் வச்சிருக்காங்க. ஒருவேளை லியோ ஜான் பால் எடிட்டர்னால எடிட் பண்ணிட்டாரு போல. இந்த படம் எடுத்தோன்னே நான் லீனியராக தான் ஸ்டார்ட் பண்றாங்க. குவென்டின் டாரன்டினோ ஸ்டைலில் ஏதோ சொல்ல போறாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே லீனியராக தான் போகுது. எதுக்கு இப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னே தெரியல. அப்படி ஸ்டார்ட் பண்ணனால பெரிய இம்பாக்டும் கொடுக்கல. சீரியல் கிளர் திறப்புறேன்னு சொல்றாங்க. சீரியல் கிளர் படம்டா அப்படின்னு நினைச்சு உட்காந்தோம்னா படத்தோட ஆரம்ப கட்சியில் ஒரு கொலை நடக்குது. அதுக்கப்புறம் என்ட்ரல் வரைக்கும் எந்த கொலையும் நடக்கவே இல்லை. அஜய் தேவ்கன் என்கொயரி பண்றதுலேயே பாதி படம் முடிஞ்சிருச்சு. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அரைகுறையா முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு ஆறுதலான விஷயம், எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. சரி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் ஸ்கிரீன் பிளே அது இஷ்டத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கு. கிளைமேக்ஸ்ல மொத்த சீக்ரெட்டே ரிவீல் பண்றாங்க. ஆனா ஆடியன்ஸ் அதை என்கேஜ் பண்ணவே இல்லை. சொல்ல போனா ஸ்கிரீன்ல கட்டுற சிம்பதி ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகவே இல்லை. ஆடியன்ஸை குழப்பறதுக்காகவே இந்த சித்தர் கதை அனிமல் மெட்டாஃபர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வகையிலையும் அது யூஸ் ஆகவே இல்லை. அஜய் தேவ்கனை என்கொயரி பண்ற மெத்தடை பார்க்கும்போது 2002 ஹாலிவுட்ல வந்த மைனாரிட்டி ரிப்போர்ட் படத்துல இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீகாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ல நடக்கிற கிரைம் தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது பாஸ்ட்ல நடக்கிற கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். என்ன அது கொஞ்சம் சயின்டிஃபிக்கா யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல சித்தர் கதையை யூஸ் பண்ணிட்டாங்க. படத்துல 2-3 ஃபிளாஷ்பேக் வேற, எதை ஃபாலோ பண்ணனே தெரியல. படத்துல லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, விஜய் ஆண்டனி ஸ்டார்டிங் சீன்ல காட்டுவாங்க. அவருக்கு ஒரு சைடு பேரலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கையை தூக்கி அவர் தான் வைப்பாரு. ஆனா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா 2 பாலை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாரு கையில வச்சு. அது வெறும் தண்ணியில கண்ணு, பூமியோட ரத்தம். விஜய் ஆண்டனி மேக்கப் தான் அரைகுறையா ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. பார்த்தோம்னா விஜய் ஆண்டனி கேரக்டரே அரைகுறையா தான் ஸ்கெச் பண்ணியிருக்காங்க. அவர் டேலண்ட்னால பெருசா எதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். பார்த்தோம்னா அஜய் தேவ்கனை மட்டும் தான் ஃபாலோ பண்றாரு. பெருசா எதுவும் பண்ணல. ஆனாலும் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அதுக்காகவே அவரை பாராட்டணும். மிஸ்டர் துரு, சீனியர் ஏடிஜிபி மும்பை. இனிமே இந்த கேஸ் அவர் தான் ஹேண்டில் பண்ண போறாரு. அஜய் தேவ்கன் விஜய் ஆண்டனியோட மருமகன், அக்கா பையன். இந்த படத்துல ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவரை சுற்றி தான் ஸ்க்ரீன் பிளே நகருது. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தோட ஹீரோ அவர் தான். இன்னும் பெட்டரா அவர் கேரக்டர் எழுதிக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அவர் கேரக்டருக்கு ஒரு ப்ராப்பர் எண்டிங் கொடுக்கவே இல்லை. படம் ஃபுல்லா பில்டப் பண்ணி கிளைமேக்ஸ்ல விட்டுட்டாங்க. 20 லிட்டர் தண்ணி கண்ணையும் குடிச்சிட்டான் சார். யார் இந்த பையன்? பிரகிடா, அர்ச்சனா, மகாநதி சங்கர்னு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வராரு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வராரு. ஒரு நாள் தான் கால்ஷீட் கொடுத்துருப்பாரு போல. சொல்ல போனா இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், எந்த கேரக்டருமே ஸ்ட்ராங்கா எழுதவே இல்லை. கிளைமேக்ஸ்ல காட்டுற அந்த கொலையாளி கேரக்டர் உட்பட. இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்அஃபிஷியல். மியூசிக் விஜய் ஆண்டனி தான் பண்ணியிருக்காரு. 2 பாட்டுமே நல்லாவே இருந்துச்சு. ஆனா ஒரு பாட்டு படத்துக்கு தேவையே இல்லை. இந்த படத்தோட பிஜிஎம் பத்தி பேசணும்னா, ராட்சசன் படத்துல ஜிப்ரான் ஒரு ஹாண்டிங்கான பிஜிஎம் பட்டன் யூஸ் பண்ணிருப்பாரு. அதை ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட படம் வந்துருச்சு. அதே பட்டனை விஜய் ஆண்டனி இந்த படத்துல ஃபாலோ பண்ணிருக்காரு. எங்க பார்த்தாலும் ஒரு ஹாண்டிங்கான மியூசிக். அவர் இன்ட்ரோடக்ஷன் கூட ஒரு ஹாண்டிங்கான மியூசிக் தான் கொடுக்குறாங்க. அது ஏன்னு தெரியல. ஏதோ ஸ்பெஷல் ட்ரக் டோஸ் இன்ஜெக்ட் பண்ணி தான் உடம்ப கருக வச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி யுவா பண்ணிருக்காரு. படத்தோட பிளஸ்னே சொல்லணும்னா, நைட் சீக்வன்ஸ்லாம் அழகா லைட் பண்ணிருக்காங்க. ஆனா விஎஃப்எக்ஸ் தான் சில காட்சியில சரியா மேட்ச் ஆகல. எடிட்டர் லியோ ஜான் பால். படம் 2 hours 10 minutes ஓடுது. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லென்த்தியா ஃபீல் ஆச்சு. படத்தோட டேரக்டரும் இவர் தான். லியோ ஜான் பால். இவரை பத்தி சொல்லணும்னா, சிகுமார் கம்பெனில ஆஸ்தான எடிட்டர் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 15 படம் அவங்களுக்கு மட்டுமே பண்ணிருப்பாரு. இந்த படம் மூலமா இயக்குனராக அறிமுகமாயிருக்காரு. ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு டேரக்டர் எடிட்டர் ஆகலாம் சார், பட் ஒரு எடிட்டர் டேரக்டர் ஆக முடியாதுன்னு சொல்ற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிட்டாங்க. எடிட்டிங் டைரக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ராங்கா இல்லவே இல்லை. படத்துல காட்டுற சிம்பதி ஆடியன்ஸ் கன்வே ஆகவே இல்லை. இதுதான் டார்க் ட்ரூத். இந்த படத்தை தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட்.
எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கொலை செய்யப்பட்ட பொண்ணு மாதிரி ஏன் விஜய் ஆண்டனி உடம்பு ஒன் சைடு கருப்பா இருக்குன்னு கூட இருக்கிறவங்களே கேட்க மாட்டுறாங்க. எடிட்ல தூக்கியிருப்பாங்களோ?